கோச்சி பீரியட் சொன்னிடா. ஹாய் காய்ஸ், இட்ஸ் சர்வினி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் நலமாக ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ டெக்னிக்கலி பேசிக்கலி எல்லாம் கலியும் இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ 2025. நான் ஸ்டார்டிங்கில் ஒரு ஃப்ரேஸ் சொல்லியிருப்பேன், அதாவது மொங்குவா கோச்சி பியோட் சொன்னிடா அப்படின்னா என்னதுன்னா த ஹைபிஸ்கஸ் ஹேஸ் ப்ளூம்ட். இது இந்த ஃப்ரேஸ் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக ஒரு சீரீஸ் கேட்டிருப்பீங்க, அதாவது ஸ்குவிட் கேம். கண்டிப்பாக ஸ்குவிட் கேம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஸ்குவிட் கேம் பார்த்தவங்களுக்கு இந்த ஃப்ரேஸ் தெரியும். இந்த ஃப்ரேஸ் வந்து நீங்கள் எதில் கேட்டிருப்பீங்கன்னா ரெட் லைட் க்ரீன் லைட் அந்த கேமில் வந்து இது சொல்லியிருப்பாங்க. நான் ரீசெண்ட்லி இப்போ தான் ஸ்குவிட் கேம் பார்த்து முடித்தேன். ஸோ நல்லா இருந்துச்சு, பட் இட் வாஸ் குவைட் எமோஷ்னல் சொல்லலாம். பிகாஸ் அது ஒரு கேம் தான், பட் ஸ்டில் அதில் வந்துட்டு எதிர்பார்க்காத முறையில் வந்துட்டு நிறையா பேர் இறந்துருவாங்க. கேமே அப்படி தான் வச்சுக்கலாமே. பட் இந்த கேம் வந்து உண்மையால் நடந்திருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அதுவும் வந்துட்டு ஸ்குவிட் கேமோட ரொம்ப கொடூரமான, நினச்சி பார்க்காத முறையில் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. 1 இல்லை 2 இல்லை, டோட்டலாக 5000 பீப்புள் வந்து இந்த கொடுமைகளை வந்து அனுபவிச்சிருக்காங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் கதைக்கு போகலாம். 1950, அதாவது 1950 அந்த வருஷத்துல வந்து ரிபப்ளிக் ஆஃப் கொரியா வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க கொரியன் வார்லேருந்து மீண்டு வர. அந்த டைமில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஆர்ஃபனாக ஆகுறாங்க, அதாவது அனாதையாக ஆகுறாங்க. பிகாஸ் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேர் வந்து அந்த வாரில் இறந்து போகிறாங்க. அண்ட் இதனால நிறைய பேருக்கு வீடு கூட இல்லை. ஸோ கொரியன் கவர்மெண்ட் என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்கு வந்து வெல்ஃபேர் பாலிசி படி இவங்களுக்கு வந்து வீடு அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பாலிசி வந்து உருவாக்குறாங்க. முக்கியமான காரணம் இருக்குது. என்னதுன்னா, இந்த ஆர்ஃபன் பீப்புள் இவங்கெல்லாம் வந்துட்டு சவுத் கொரியாவோட ஒரு கரையாக பார்க்குறாங்க, ஒரு ஸ்டெயினாக பார்க்குறாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து வீடு இல்லை அண்ட் இவங்க வந்து ஒரு வறுமையில் இருக்கிறதுனால இவங்க வந்து இப்படி பார்க்குறாங்க. பாக் சுங் ஹி இவர் தான் வந்து சவுத் கொரியாவோட 3rd president, and according to him these people are just damaging the reputation of South Korea. 1976 to 1987 more than thousands of street people சவுத் கொரியாவில் வந்துட்டு ஒரு வெல்ஃபேரில் சேர்க்குறாங்க. அண்ட் அந்த வெல்ஃபேர் பேர் தான் வந்துட்டு பிரதர்ஸ் ஹோம். ஃபெசிலிட்டி சப்போஸ் டு ஃபிட் அண்ட் ட்ரெயின் தெம் ஃபார் ஜாப்ஸ். பட் அது மட்டும் நடக்கலை. நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு நைட் மேர்னு சொல்லலாம். பிரதர்ஸ் ஹோமில் இருக்கிற எல்லாருமே வந்து கொடூரமான முறையில், நினைக்க முடியாத முறையில் வந்துட்டு கொடுமைகள் அனுபவிச்சிருக்காங்க. மனசாட்சி இல்லாத அளவுக்கு அவங்கள அடிச்சிருக்காங்க, ரேப் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஈவன் அவங்கள வந்து ஸ்லேவ் மாதிரி நடத்திருக்காங்க, அதாவது அடிமை மாதிரி நடத்தியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு அப்யூஸ் வந்துட்டு நம்ம நினச்சி கூட பார்க்க முடியுமான்னு கேட்டாக்கா முடியாது. அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. அண்ட் இது எல்லாமே வந்து லீகலி நடக்கலை, இல்லீகலாக நடந்திருக்கு. பூசானில் இருக்கிற ஒரு வெல்ஃபேரில் வந்துட்டு 5000 பீப்புள் இருக்காங்க. பட் அங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் வந்து ஜஸ்ட் ஃபார் 500 பீப்புள். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு 500 பேர் இருக்கிற ஒரு இடத்துல வந்துட்டு 5000 பேர் எப்படி இருந்திருப்பாங்க? அவங்களுக்கு கண்டிப்பாக தூங்குறதுக்கு இடம் இருந்திருக்காது. இந்த பிரதர்ஸ் ஹோமில் வந்துட்டு வெறும் ஹோம்லெஸ் அண்ட் டிசேபிள் பீப்புள் மட்டும் இல்லை, இதில் வந்துட்டு வீடு இருக்கிறவங்க, அதாவது ஃபேமிலி இருக்கிறவங்க, வேலை செய்கிறவங்க, ப்ராப்பர் ஐடென்டிஃபிகேஷன் இல்லாதவங்க, குடிக்காரவங்க, அது மட்டும் இல்லை இந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்கள அவங்க கூட இந்த பிரதர்ஸ் ஹோமில் இருக்காங்க. இவங்க எல்லாரும் அவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் தான் அவங்க வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இட்ஸ் பேசிக்கலி கிட்னாப்பிங்னு சொல்லலாம். பிரதர்ஸ் ஹோமோட இன்சார்ஜ்னு சொல்கிற விட இவங்க தான் வந்துட்டு இதை வச்சு நடத்துகிறாங்க. ஸோ அவர் தான் வந்துட்டு பாக் இன் கியூன். எனக்கு வந்து சரியாக நான் சொல்கிறேன்னா எனக்கு தெரியல, பட் இதுதான் அவரோட பேர். ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் வந்து போலீஸ் அண்ட் ஆஃபிஷியல் பீப்புளுக்கு வந்து பிரைப் கொடுக்குறாங்க, அதாவது லஞ்சம் வழங்குறாங்க. என்னத்துக்குன்னா கடத்துறதுக்கு, பீப்புளை வந்து கிட்னாப் பண்ணுறதுக்கு. அப்போ தான் வந்து இப்போ எப்படி சொல்ல, 500 பேர் தான் சொல்லியிருந்தாங்க, ஆனால் இவங்க வந்து 5000 பேர் எடுத்திருக்காங்கன்னா அப்போ வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஆள் சேர்க்குறவங்க அவங்களுக்கு வந்து காசு கிடைக்கும், ஃபைனான்ஷியல் எய்ட்ஸ் கிடைக்கும். இந்த ஃபைனான்ஷியல் எய்ட்ஸ் வந்து எதுக்காக வழங்குறாங்கன்னா, இந்த ஆர்ஃபன் இருக்காங்க அவங்களோட நீட்ஸ்க்காக தான் வழங்குறாங்க. பட் இவங்க எடுத்துக்கிட்டு இது வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வந்துட்டு இந்த
ஸ்ட்ரீட்டில் விளையாடி இருக்கிற பிள்ளைங்கள்லாம், அதாவது இந்த கிட்ஸ்லாம் வந்துட்டு கடத்திட்டு போயிட்டு அது ஆர்ஃபன் லிஸ்ட்டில் சேர்த்து இந்த சென்டருக்கு வந்து ஷிப் பண்ணி விட்டுருவாங்க. போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்துட்டு இந்த ஸ்ட்ரீட்டில் லைக் சும்மா நடந்து போவாங்க, அவங்கள வந்துட்டு அரெஸ்ட் பண்ணுவாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு அவங்க பண்ணாத தப்புக்கு வந்து ஃபால்ஸ் அக்யூசேஷன் அவங்க மேலே வச்சுட்டு அண்ட் இவங்களே வந்துட்டு அந்த சென்டரில் போய், அதாவது அந்த பிரதர்ஸ் ஹோமில் போயிட்டு விட்டுருவாங்க. பிரதர்ஸ் ஹோம்லேருந்து சர்வைவ் பண்ண ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு வந்து 10 வயதாக இருக்கும்போது, அவர் பேர் வந்து லீ டொங்ஜின். அவருக்கு வந்து 10 வயதாக இருக்கும்போது அவர் வந்து ஸ்ட்ரீட்டில் விளையாடிட்டு இருந்திருக்காரு, அதுவும் தனியாக விளையாடிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து அவர் பிடிச்சி வந்து ஒரு வெள்ளை வேன், அது ஒரு வெள்ளை ட்ராக்ல வந்து போட்டு அந்த பிரதர்ஸ் ஹோம்ல போய் விட்டுட்டாங்க. அண்ட் அவர் வந்து அங்க வந்து 7 வருஷமா இந்த கொடுமைகளை வந்து அனுபவிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸ்குவிட் கேம்ல வந்துட்டு அங்க இருக்கிற பார்ட்டிசிபென்ட்ஸ், அதாவது அந்த விளையாடுறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு பேருக்கு பதிலாக நம்பர் தான் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அவங்கள வச்சு. அதே மாதிரி பிரதர்ஸ் ஹோம்லேயே வந்துட்டு மிஸ்டர் லீக்கு வந்து அவங்களோட நம்பர் வந்து 110, அப்படிதான் வந்து அவங்களோட நம்பர் படி தான் கூப்பிடுறாங்க. இது எப்படி அவர் வந்து நடத்துறாருன்னா, கான்சன்ட்ரேஷன் கேம்பாங்க. எப்படின்னா வந்துட்டு அந்த இடத்த சுற்றி வந்துட்டு பெரிய பெரிய வால் இருக்கும். அது மட்டும் இல்லை, அங்கே சுற்றி வந்து நிறைய கார்ட்ஸ் இருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த இடமே வந்துட்டு, அந்த பில்டிங்கே வந்துட்டு வெளியிலேருந்து லாக் பண்ணியிருப்பாங்க. அப்போதான் வந்து யாருமே எஸ்கேப் பண்ண மாட்டாங்கன்னு. இப்போ ஸ்குவிட் கேமில் பார்த்தோன்னா அதே மாதிரி தானே, அந்த இடத்த வந்துட்டு கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க, கார்ட்ஸ்லாம் இருப்பாங்க சுற்றி. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் எல்லாரும் வந்துட்டு ப்ளூ கலர் சூட்டில் தான் இருப்பாங்க. அண்ட் டே அண்ட் நைட் அவங்க வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுவும் வந்துட்டு எங்கன்னா அங்கே வந்து ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது. ஃபேக்ட்ரி தட் ப்ரொடியூஸ் க்ளோதிங்லேருந்து, சப்பாத்தி அதாவது ஷூஸ்லேருந்து அண்ட் ஈவன் ஃபிஷிங் எக்யூப்மெண்ட்ஸ்லேருந்து அங்கே தான் வந்துட்டு அவங்க வந்து டே அண்ட் நைட் வேலை பண்ணிக்கிட்டே இங்கே இருக்கணும். பிரதர்ஸ் ஹோமில் இருக்கிற அந்த 5000 பேர் இருக்காங்களா, அவங்க எல்லாரும் வந்துட்டு டே அண்ட் நைட் வேலை செய்கிறாங்க. பட் அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு சம்பளம், அதாவது அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சேலரி, வேஜஸ் என்னாச்சும் கிடைக்குதுன்னா கேட்டாக்கா இல்லை, அவங்களுக்கு எதுவுமே இல்லை. பட் இவங்க எல்லாரும்னால வந்துட்டு நிறையாவே சம்பாதிச்சாங்க. எவ்ரி மண்டே பீப்புள் ட்ரையல்ஸ்னு ஒன்று நடத்துவாங்க. அதாவது அங்கே வந்து ஒழுங்காக வேலை செய்யாதவங்க, ரூல் பிரேக் பண்ணுறவங்க அண்ட் ஈவன் தப்பிச்சு போன நினச்சவங்களை வந்துட்டு அன்னைக்குன்னு பார்த்து எல்லாரும் முன்னுக்கும் வந்துட்டு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. ரொம்ப கொடூரமான முறையில் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. பிரதர்ஸ் ஹோமில் வந்துட்டு வெறும் பெரியவங்க மட்டும் இல்லை, நிறையா சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் இருந்திருக்காங்க, அதாவது சில்ட்ரன் எல்லாம் இருந்திருக்காங்க. இவங்களை வச்சு கூட பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க எல்லாத்தையும் வந்துட்டு அப்ராட் அடாப்ஷனுக்கு வந்து சொல்லி வித்துருவாங்க. இங்கேருந்து சர்வைவ் பண்ண ஒருத்தர் சொல்லியிருக்காரு, அவர் பேர் வந்து மிஸ்டர் ஹங் ஜோங்சுன். அவருக்கு வந்து 8 வயசாக இருக்கும்போது அவர் முன்னாடி வந்துட்டு, அதாவது அவர் முன்னுக்கு வந்துட்டு ஒரு ஆளை வந்து கட்டி போட்டு கொடூரமான முறையில் வந்து அடிச்சிருக்காங்க. ரொம்ப அடிச்சு அண்ட் அந்த அவர் இருக்கார்ல, அவர் வந்து ஆன் த ஸ்பாட் வந்துட்டு இறந்து போயிட்டாங்க. இவங்களுக்கு மேலே வந்து லீடர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு லீடர் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மிஸ்டர் ஹானை வந்துட்டு டெய்லி அவர் வந்து ரேப் பண்ணியிருக்காங்க. கொடுமையை வந்துட்டு அவர் 5 வருஷமாக அனுபவிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவருக்கு மட்டும் இப்படி நடக்கலை, அங்கே இருக்கிற எல்லாருக்குமே. அங்கே வந்துட்டு ஆண், பெண், சின்ன குழந்தைங்க அப்படி யாருமே என்னன்னு பார்க்காமலே இப்படி தான் கொடுமை பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்துட்டு ரேப் பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்கிற விக்டிம்ஸ் அவங்க வந்து வெளியே வந்துட்டோன்னே அவங்க வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க, ரொம்பவே டிப்ரெஷனுக்கு போயிருக்காங்க. ஏன்னா ஒரு சில பேர் வந்துட்டு அவங்களால அந்த ட்ராமாவை ஹேண்டில் பண்ண முடியாமல் அவங்க வந்து அவங்களோட உயிரை அவங்களே எடுத்துக்கிட்டாங்க, அதாவது அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த உண்மையெல்லாம் எப்படி தெரிய வந்துச்சு அண்ட் இவங்கெல்லாம் எப்படி ரெஸ்கியூ பண்ணாங்கன்னா, ஒரு நாள் வந்து ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ட்ரெக்கிங் போயிருக்காங்க. அண்ட் இவங்க வந்துட்டு என்ன நினச்சிருக்காங்கன்னா, இவங்க வந்து யாருமே போகாத ஒரு இடம், யாருமே போகாத ஒரு ஆழமான பகுதிக்கு போய் ட்ரெக் பண்ணணும், அங்கே போயிட்டு பார்க்கணுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து சவுத் கொரியா இருக்கிற ஒரு காட்டுக்கு போயிருக்காங்க, அதாவது ஒரு ஃபாரஸ்ட் உள்ளுக்கு போயிருக்காங்க. அவங்க 2 பேரும் நினச்ச மாதிரி ட்ரெக் பண்ணிட்டு அந்த ஆழமான பகுதிக்கு வந்து சேர்றாங்க. அண்ட் திடீர்னு எதிர்பார்க்காத முறையில் வந்துட்டு ஒரு கத்துற சத்தம் கேட்குது, யாரோ ஒரு ஆள் கத்துறாங்க. அப்போ வந்து அவங்க 2 பேரும் அங்கேயே நின்றுட்டு தேடுறாங்க, எங்கேருந்து அந்த சத்தம் கேட்குதுன்னு. எப்படி இருந்துச்சுன்னா, பல பேர் அந்த ஒரு ஆள் வந்து தாக்கினா எப்படி இருக்கும், அதாவது கொடூரமான முறையில் வந்து அடித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சத்தம் இருந்துச்சு. அந்த இடத்துல வந்துட்டு நிறைய பேர் ரொம்ப
துன்புறுத்திக்கிட்டு இருக்கிறது அவங்க 2 பேரும் பார்த்தாங்க. இவங்க 2 பேத்துக்கும் பார்த்தோன்னே ரொம்பவே ஆச்சரியமாகவும் இருந்துச்சு, பயமாகவும் இருந்துச்சு. ஏன்னா அந்த இடத்துல வந்துட்டு யாருமே வரமாட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ பேர், ஒரு 5000 பேர் சொல்லியிருந்தேன்னு, எல்லாருமே அந்த ஒரு இடத்து உள்ளுக்கு இருக்காங்க. அண்ட் அவங்க எல்லாத்தையும் வந்துட்டு ரொம்ப கொடூரமாக ஒரு அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே உடனே இது வந்து மீடியா அண்ட் போலீஸ்க்கு தெரிய வைக்கிறாங்க. இது வந்து ஒரு பெரிய கேஸாக மாறிடுச்சு அந்த டைமில். அது மட்டும் இல்லாமல் பெரிய அளவில் இன்வெஸ்டிகேஷன் நடத்தினாங்க. அவங்க எல்லாரையும் நல்லபடியாக ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க. 5000 பேரை கிட்னாப் பண்ணியிருக்காங்க அவங்களோட அனுமதி இல்லாமல். ஸ்குவிட் கேமில் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரும் வந்து பணத்துக்காக, வேறு வழி இல்லாமல் தான் அவங்க எல்லாருமே போயிருக்காங்க, ஃபைனான்ஷியலுக்காக. ஏன்னா அவங்க எல்லாத்துக்கும் ஃபைனான்ஷியல் இஷ்யூ இருந்ததுனால. பட் இவங்க எல்லாரும் வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு அவங்க குடும்பத்தோட பிரித்து அவங்க வந்து கடத்திட்டு போயிருக்காங்க. இந்த பிரதர்ஸ் ஹோம் நடத்தினார்ல பாக் இன் கியூன், இவர் பண்ண குற்றத்துக்கு இவருக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சிச்சான்னு கேட்டாக்கா இல்லை. இவருக்கு வந்து வெறும் 2 வருஷம் தான் பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. ஏன்னா கரப்ஷனுக்காக தான் கொடுத்தாங்க. பட் அப்யூஸ்க்காக எதுவுமே கொடுக்கல. ஸோ கைஸ், இன்னைக்கு அவ்வளோதான். அடுத்த வீடியோ வர வரைக்கும் ஸ்டே டியூன் பண்ணுங்கள். இந்த ஸ்குவிட் கேம் பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி அந்த எண்டிங் எவ்வளோ தான் அது வந்து லைக் கொஞ்சம் காமெடி இருந்தாலும் சரி, கொஞ்சம் நல்லா இருந்தாலும், பட் ஸ்டில் அந்த சீரீஸில் வந்து அந்த ட்ராமாவில் வந்துட்டு யாராச்சும் ஒரு ஆள் ஷூட் பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி எமோஷனலாக இருக்கும்ல. பட் இது வந்து உண்மையால் நடந்திருக்குன்னு தெரிய வந்தப்ப இது என்ன நினைக்கிறதுனே தெரியல. ஏன்னா வந்து அங்கே இருக்கிற யாருக்குமே இது டிசர்விங் இல்லை. எப்படி சொன்னால் அவங்க யாருமே எந்த ஒரு தப்புமே பண்ணலை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து அவங்க வந்து ஆர்ஃபன்னால, அவங்களுக்கு வந்து வீடு இல்லை, அவங்க வந்து வறுமையில் இருந்தனால அவங்க வந்து இதெல்லாம் கோ த்ரூ பண்ணணுமா? இந்த சர்வைவ் பண்ண எல்லாருமே வந்துட்டு வயசாகிருப்பாங்க. பட் ஸ்டில் அவங்க அந்த பெயின், அந்த ஸ்ட்ரகிள், அந்த ட்ராமாவோட தான் அவங்க வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்த வீடியோ வர வரைக்கும் ஸ்டே டியூன் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் என்னுடைய காதல்ஸ். பாய். இதோ வரேன். இருட்டாவே ஆயிடுச்சு. ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் வெளிச்சமாக இருந்துச்சு, இப்போ இருட்டாயே ஆயிடுச்சு பாருங்க. ஹோம்லெஸ் அண்ட் ஐயோ ரொம்ப சத்தமா இருக்கு, என்னால முடியல. And according அது ரெட் லைட், கிரீன் லைட். இந்த கிரேம்